கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு 12:19. மேத்யூ 12:19. வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அதாவது வரப்போகிற மேசியா என்னுடைய தாசன், ஆத்துமாவுக்கு பிரியமானது என் நேசன், என் ஆவியை கொடுத்த அந்த அந்த மனுஷன் அவர் என்ன புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். ஆனால் என்ன செய்ய மாட்டார்? வாக்குவாதம் பண்ண மாட்டார். எப்படி? அதாவது மேசியா ஒருத்தரோட வாக்குவாதம் பண்ண மாட்டார். ரொம்ப முக்கியம். ஏன்னா அங்கே இருக்கிற நாட்களில் ஒருவரோடு ஒருவர் வாக்குவாதம் பண்ணி அவங்க இந்த டிபேட் என்று சொல்லக்கூடியதை வைத்து செய்யக்கூடிய காரியம் உண்டு. ஆனால் இவர் யார்? வாக்குவாதம் பண்ண மாட்டார். ரெண்டாவது என்ன மாட்டார்? கூக்குரலிட மாட்டார். என்ன சத்தம் போட்டு இது பண்ணி அந்த மாதிரி ஒரு கத்தக்கூடிய ஒரு காரியமும் செய்ய மாட்டார். மூன்றாவதாக என்ன? அவருடைய சத்தத்தை வீதியில் ஒருத்தரும் கேட்பதும் இல்லை. நீங்கள் இதை பார்க்கும்போது ஏசாயா 42:2 சொல்லும்போது, அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். சத்தத்தை உயர்த்துறது, கூக்குரலிடுறது, சத்தத்தை உயர்த்துறது, இல்லை வாக்குவாதம் பண்ணுவது, இதையும் செய்ய மாட்டார். வீதியில் நீங்கள் கேட்கவும் முடியாது. ஏன்னா பரிசேயர்கள் என்ன பண்ணுவாங்க? சந்தை வெளிகளிலையும் வீதிகள்லையும் ஓரத்துலையும் நின்று அவங்க எல்லாருக்கும் முன்னாடி ஜெபிக்கதும் அவங்க பண்ணக்கூடிய ஒரு சத்தத்தை பண்ணுவாங்க. ஆனால் இவர் என்ன அப்படி செய்ய மாட்டார். என்ன மொத்தத்தில் இவர் எப்படி இருப்பார்? ஒரு எல்லாரும் விரும்பத்தக்கதாக, எல்லாரும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக, ரொம்ப ஒரு அமைதியாக, எல்லாரும் விரும்பக்கூடியதாக, ஒரு ஒரு சரியான முறையில், ஒரு டீசன்ட் என்று சொல்லக்கூடியதாக, ஒரு எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அமைதியான, அதே சமயத்தில் கர்த்தருடைய தேவனுடைய யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக. ஏன்னா ஒரு சிலருக்கு தங்களுடைய உணர்வு பூர்வமாக வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க? வாக்குவாதம் பண்ணுவாங்க. ஒரு சிலர் சத்தம் போட்டு இது பண்ண கத்துவாங்க. இல்லை ஒரு சிலர் வீதியில் நின்று சண்டை போட்டு அப்படி பேசுவாங்க. ஆனால் இவர் என்ன? அப்படி கிடையாது. ரொம்ப அமைதியாக, சாந்தமாக, தேவனை வெளிப்படுத்தக்கூடியதாக இந்த மேசியா இருப்பார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வார்த்தையை நிரூபிக்கும் வண்ணமாக, ஏசாயா சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றும் விதமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார் என்று சொன்ன காரியத்தை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். அதைத்தான் இங்கே மத்தேயு சுவிசேஷத்தில் மத்தேயு இதை எடுத்து எழுதும்போது யார்? ஏசாயா சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து அப்படி தான் இந்த மேசியா இருப்பார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை இவர் சொல்கிறார். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழுகிற ஊழியர்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கின்ற போதகர்கள் இதன்படி நடக்கிறாங்களா? கொஞ்சம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கு எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒரு பிரசங்க மேடையில் இந்த கடைசியிலேருந்து அந்த கடை வரைக்கும் அப்படி இப்படி நடந்துக்கிட்டே அப்படியே நரம்பு புடைக்க, அப்படியே வேர்த விழுந்த அப்படியே போட்டு கச்சா முஜான்னு கத்துனா என்ன நினைக்கிறாங்க? அவர் பயங்கரமான பிரசங்கின்னு நினைக்கிறாங்க. எப்படி? அவர் பயங்கரமான பிரசங்கி, அப்படி பேசுவார்னே, அவர் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துக்கிட்டே இருப்பார், அதை பண்ணுவார், இதை பண்ணுவார். பாருங்க எப்படி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு சிலர் என்ன? வாக்குவாதம் பண்ணக்கூடியது, யாருனாலும் அவங்க கூட வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். இப்போ நீங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை போல பிரசங்கிக்கக்கூடிய மக்கள் எங்கே இருக்கிறாங்க இன்னைக்கு? அநேகர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடியவங்க இன்றைக்கி நம்மளுடைய பிரசங்க பீடத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு பாட்டு, ஆட்டம், நடனம், யோசிச்சு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். வசனம் என்ன சொல்லுது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்னு சொல்லுது, ஒரு பரிசுத்தமாக. ஆனால் இன்றைக்கி சபைகளுக்குள்ள எவ்வளவு நடனம், எவ்வளவு பாட்டு, எல்லாம் சினிமா பாட்டுகள், குத்து பாட்டுகளை போட்டுக்கொண்டு ஆடக்கூடியது. ஆனால் என்ன ஒரு கொடுமைன்னா, இதை சகிச்சு கொள்ளக்கூடிய தங்களை மூத்த போதகர்கள் என்று சொல்லக்கூடிய வெட்கக்கேடான விஷயம் நிறைய பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் கிறிஸ்துவுக்கான ஊழியமே பார்க்கறதில்லை. இவங்க கூட தங்களுக்கான ஊழியத்தை செய்து கொண்டு அட்டூழியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறாங்களே ஒழிய, இவங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு அமைதியாக, ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து ஊழியம் செய்கிறவங்களா இல்லை.
எனக்கு அருமையானவர்களே, நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க ஒரு நல்ல சரியான ஊழியனை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். யாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவைப் போல வாக்குவாதம் பண்ணாம, கூக்குரலிடாம, வீதிகள்ல கத்தாம இருக்குது அமைதியாய் தேவனை வெளிப்படுத்துகிற நல்ல ஊழியர்களை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களை பின்பற்றுவோமா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில எவ்வளவு அழகாய், நேர்த்தியாய், தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டது போல வாழ்ந்து, மற்றவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதித்து, அவர்களை தேவனிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தாரோ, அதே போல ஆண்டவரே நல்ல ஊழியர்களை அடையாளம் கண்டுகொண்டு, அவர்களை பின்பற்றி வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால சந்திப்போம்.